தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவையை அடுத்த ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் பிளிப்கார்ட் நிறுவனத்தின் காமர்ஸ் நிறுவனங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மாரியப்பன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாரியப்பன், விவரங்கள் என்ன? பத்மநாபன், கோவை மாவட்டத்தில் அதாவது பிரபலமான இருக்கக்கூடிய பிளிப்கார்ட் நிறுவனத்தினுடைய காமர்ஸ் நிறுவனங்கள் கோவை மாவட்டத்தில் 37 இருக்கிறது. 37 காமர்ஸ் வேர் ஹவுஸ்களிலும் திடீரென உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய பிளிப்கார்ட் நிறுவனத்தின் காமர்ஸ் நிறுவனங்களில் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள், அதாவது உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் அனுராதா தலைமையிலான அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதில் பிளாக் டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பேரிச்சம்பழங்கள் காலாவதியாகி இருப்பது தெரிய வந்தது. குறிப்பாக பிளாக் டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய மன்னா, அந்த பிளாக் டேட்ஸ் வந்து 19 மே 2025 காலாவதியானது. மற்றொரு வகையான பேரிச்சம்பழங்கள் 30/5/2025 அன்று காலாவதியாகி இருப்பது தெரிய வந்தது. கிட்டத்தட்ட 2 மாத காலங்கள் அந்த காலாவதியான பேரிச்சம்பழங்கள் இருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த பேரிச்சம்பழங்களை உணவு பாதுகாப்பு துறையில் கைப்பற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக 278 கிலோ பேரிச்சம்பழங்களை பறிமுதல் செய்திருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த பேரிச்சம்பழங்களை அங்கேயே அளித்திருக்கிறார்கள். தற்போது மேலும் மற்ற காமர்ஸ் வேர்ஹவுஸ்களிலும் தொடர்ச்சியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். பெரும்பாலும் குழந்தைகளுக்கு பயன்படுத்த குழந்தைகள் மற்றும் நல்ல மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு பேரிச்சம்பழங்களாக இருக்கக்கூடியது. அந்த பேரிச்சம்பழங்களில் காலாவதியாக இருப்பது அதே பிளிப்கார்ட் நிறுவனங்களில் இருந்திருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பத்மநாபன், காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மாரியப்பன்.